இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு அழகாக ஒரு ஜூஸ் போட போகிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி அல்சர் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஒரு நம்ம பாரம்பரியமான ஒரு ஜூஸ் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஜூஸ் போட என்னென்ன தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய், நம்ம வெள்ளை பூசணி, கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க. வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் இஞ்சி, மிளகு ஒரு 5. எதனால மஞ்சள் 6 எடுத்து வச்சுருங்க. எதுக்குன்னா மிளகு இந்த இஞ்சி எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த பூசணிக்காய் சில பேருக்கு சளி பிடிக்கும். அதனால் நம்ம வந்து பூசணிக்காய் ஜூஸ் போட்டால் அதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். தயிர் போட்டும் பண்ணலாம், தயிர் போடாமல் பண்ணலாம். இப்போ நான் தயிர் போட்டு தான் பண்ணுறேன். தயிர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஜூஸாக இப்போ தயாரிக்க போகிறோம். இப்போ பூசணிக்காய் போடுறேன். நான் வந்து ஒரு சின்ன பூசணிக்காய் வாங்கினேன். அதில் வந்து ஒரு பாதிக்கு கம்மியாக தான் போடுறேன் இப்போ நான். இது ஒரு 2 கிளாஸ் வரும், 2 பேர் குடிக்கலாம். இல்லை பூசணிக்காய் போட்டுட்டோம். வந்து மிளகு போடுறேன். மிளகு ஒரு 6 மிளகு, அப்புறம் இஞ்சி ஒரு 3 துண்டு, கருவேப்பிலை கொஞ்சம். கருவேப்பிலை எல்லாத்துக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஏன்னா இந்த பெருங்காயப்பொடி எல்லாத்துக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருக்கும் குடிச்சோம்னா, அதுக்கு போட்டுக்கோம். இது வேணுன்றவங்கள தயிர் போடுறோம். நான் தயிர் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சமாக தயிர், ஒரு 2 ஸ்பூன் தயிர் போடுறேன். இது சளி பிடிக்கும். சளி பிடிக்குன்றவங்களுக்கு தயிர் போடாதீங்க. இல்லை உடம்புக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் உஷ்ணம் அதிகம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தயிர் கொஞ்சம் போட்டு காய்ச்சோம்னா, நான் இதை எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது பேலன்ஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி இந்தமாதிரி ஃபில்ட்ரு வச்சு நம்ம கொஞ்சம் வடிகட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும். பூசணிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக போட்டிருக்கோம் பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த ஜூஸ் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அல்சர் இருக்கிறவங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றுல கண்டிப்பாக காஃபி, டீ குடிக்க வேணாம். இது கண்டிப்பாக போட்டு குடிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஜூஸ் போடுங்க. நம்ம வயிற்று புண்ணு, அல்சரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஜீரணம் ஆகாத இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஜூஸ் போட்டிருக்கேன். நம்ம பாரம்பரியமான காய், நாட்டு காய்கறியில் இதுவும் ஒரு காய் தான். இது கண்டிப்பாக ஜூஸ் போட்டு குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.